Taste the Daily. 100 நாட்களில் 100 கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனையோடு கிராமங்கள் தோறும் அன்னதான திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நேசநேரி கிராமத்தில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா என்பவர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அப்போது கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அவர் வழங்கினார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் தலைமையிலும் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து முன்னிலையிலும் நடைபெற்ற விழாவில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் குடும்ப கம்பெனி 4.5 ஆண்டு காலம் பொருளாதாரத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். நீங்கள் நடத்துகிற குடும்ப கம்பெனி இந்த 4.5 ஆண்டு காலம் பொருளாதாரத்திலே செல்வாக்கிலே உலக அளவு வியாபார தொடர்பிலே உயர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்காக உழைத்த தொண்டர் இங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாக நான் சொல்லவில்லை. பத்திரிகைகள் இன்றைக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மக்கள் இன்றைக்கு வேதனையிலே இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இந்த அரசு உடனடியாக முடிவு வர வேண்டும், இந்த அரசுக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களும் தயாராகிவிட்டார்கள். உங்களை உழைத்து ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைத்த திமுகவினுடைய விசுவாச தொண்டர்களும் உங்களுக்கு பாடம் புகுத்தினால்தான் தொண்டர்களுடைய நிலைமை உங்களுக்கு புரியும் என்று இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள்.